பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்பட கடவுதும் என்றார். அது அப்படியே பார்த்தீங்களா? அது அப்படியே இன்னைக்கு செய்தி என்ன? அப்படியே உங்களுக்கு அப்படியே ஆகணும்னா வாய் அப்படியே ஆகுனா உங்க வாயில அவர் வாய் போல நீங்க பேசணும். உங்க வாயில அவ்வளவு பெரிய பவர் இருக்கு, ஜெனரேட்டிங் பவர். உங்க நாவல ஜீவன் இருக்கு. நான் மரணத்தை பேச விரும்பல. உங்க நாவல ஜீவன் இருக்கு. உங்க நாவல ஜீவன்னா இயேசு. உங்க நாவல இயேசுவாகிய ஜீவன், இயேசுவின் வார்த்தை நீங்க பேச 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 அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அங்க அந்த விதியில, உங்கள் வாயின் விதியில பேசுறதுல டெய்லி கவனமா இருக்கணும். யாரோட பேசினாலும், வீட்டில் பேசினாலும், வெளியே பேசினாலும் அடுத்தவங்கள ஒரு மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி, ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வு உண்டு பண்ணுற மாதிரி, ஒரு மாதிரி எப்பா உன்னை பார்க்குறப்பே அவனுக்கு பயம் வந்து உன்னை விட்டு ஓடாத அளவில், உன்னை பார்க்குறப்ப இந்த அம்மாட்ட போனால், இந்த ஐயாட்ட போனால், இந்த பிரதர்கிட்ட போனால் 2 வார்த்தை பேசினாவே எவ்வளவு நல்லா இருக்கு என்ற அளவில் உங்கள் நாவை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். You must practice your tongue daily in your speech, in your conversation. ஹலோ, வம்பு, புத்தினமான பேச்சு, பரியாசம் அதெல்லாம் தகாது. சோத்திரம் செய்தலே தகும். வீட்டில் சொல்கிறேன், கணவன் மனைவிட்ட சொல்கிறேன், மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் தொழிலில் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். எப்பா இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பேசணும்ப்பா, ஆவியானவர் பேசணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கிருபை கேளுங்க.